இதெல்லாம் அவர் வயல். யுவர் வயல். அதெல்லாம் அவர் தென்னந்தோம். யுவர் தென்னந்தோம். இதெல்லாம் அவர் கேஸ். யுவர் கேஸ். நோ மை கேஸ். ஐயோ கவுண்டர் சிரிச்சா இருப்பா. ஐயா வணக்கமுங்க. நாயே, நாங்க இங்க இருக்கும்போது யாருக்கு கழுதிக்கு வணக்கம் சொல்றியா? உங்களுக்கு தானுங்க. நாங்க இங்க இருக்கிறோம்டா. லெப்ட்ல கட் பண்றா. கட் பண்றா. இந்தாங்க. என்றாது மீன்ஸ் கிண்டல். எஸ். நக்கல். எஸ் எஸ். நாளா புறாத 1000 மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா 6ஆம் மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறியா நீ? 6ஆம் மீனெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க பிடிக்க முடியாதுங்க. பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவுல எவ்வளவு இருக்காடா? அப்படி சொல்லுங்க. வேற எப்படி சொல்றது? இது மீசையா தெரியலையா? இல்லைங்க. என்ன ஆம்பளையா தெரியலையா? இல்லைங்க. என்ன விடுறா? இவர் ஆம்பளையா தெரியலையா? ஐயோ நான் அவரை சொல்லுங்க. இவருக்கு மீசையா தெரியலையா? நான் அப்படி சொல்லுங்க. மீசையா பாரு, ரெண்டு பக்கம் யாரு கொம்பாட்டு இருக்கு. ஐயா நான் அப்படி சொல்லுங்க. இவர் பிடிக்க முடியாதுங்க. ஐயா இது பெரிய சமாச்சாரம். பெரிய சமாச்சாரம் நீ சொல்லிட்டு ஐயா என்ன விட்டுங்க. எப்படி சொல்ற? நீங்க வச்சுக்கீங்க. வச்சிட்டு போடா. பெருசா பேசுறாங்க. கொடைய அவருக்கு பிடிங்க. கிண்டலு. அப்படியே போனாயே. பெருசா ஏனுங்க 6ஆம் மீன் பெருசா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க புடிச்சிருக்கீங்களா? புடிச்சிருக்கானுங்க. எப்போ? அது சின்ன பிள்ளைல. அது தவளையா இருக்கு. நீங்க 6ஆம் மீன் எவ்வளவு நேரம் இருக்குன்னு இவ்வளவு இல்ல. அப்பா இத நீங்க சின்ன வயசுல புடிச்சிருக்கீங்க. ஆமா. கதை விடுறீங்களே நீங்க. எங்க புடிச்சு காட்டுங்க. வேண்டாம், நாளைக்கு பாக்க. ஏன் இன்னைக்கு புடிச்ச மீன் வராதா? இல்லப்பா, நாளைக்கு பாக்க முடியாது. உங்களால ஏன் சமாளிக்கிறீங்க? முடியாது முடியாது முடியாது. புடிச்சு காட்டுறேன். காட்டுங்க. இத புடிங்க. இது துண்டு. பாரு, 6ஆம் மீன் பிடிக்க முடியாதுன்னு ஆறுகிட்ட சொல்ற நீ. இப்ப பாரு, கவுண்டர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பெருசா 6ஆம் மீன் பிடிக்கத்தான் போறாரு. அதை நான் அடுப்பு போட்டு பெரட்டி திங்கத்தான் போறேன். புடிங்க புடிங்க. உள்ள போங்க, முங்குங்க. அது கிடக்குது 6ஆம் மீன். இங்க இருக்குது சொரா மீன். தண்ணி சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. This is nice place. You are queen. I am king. Hey, look here. Hey, look here. ஏய் ரொம்ப அழகா இருக்கவா. ஐயோ அப்பா இது 6ஆம் மீன் இல்ல, 7ஆம் மீன், 8ஆம் மீன், 9ஆம் மீன். இது பொம்பளைங்க குளிக்கிற இடம் தெரியாதாக்கோ? இங்க வந்து விவரம் இல்லாம ஆம்பளைங்க எல்லாம் குளிக்கிறாங்க. ஏய் இது பொம்பளைங்க குளிக்கிற இடம் எழுதி வச்சிருக்காக்கோ. இது பொதுவா நான் யார் வேணா குளிக்கலாம். இந்த ஜல்டா பால்டா என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒண்ணு சொல்லுங்க, இது நீங்க குளிக்கிற இடம் தான். நீங்க குளிங்க, நான் வீட்டுல போய் குளிச்சுக்கிறேன். நீங்க பாருங்க ஆட்டுக்கடை மாதிரி. என்ன பாக்குற? தரதா 6ஆம் மீன் நழுவிட்டு போகுதுங்க. நல்லா புடிச்சீங்களா? புடிச்ச நீங்க புடிச்சதான் நான் பார்த்தேன். என்ன பார்த்த? கிழிச்ச. இந்த மீன் எப்ப புடிச்சீங்க? எந்த மீன்? ஓ இது மீன் இல்ல, வேனு. எட்டுடா கைய. எடிடி கைய. எட்டுடான்னு சொல்றதா எட்டுடின்னு சொல்றதா? எட்டுடாக்கு யார் சார் கை தட்டுனது? யார் சார் கை தட்டுனாங்க? நீயா? என்ற தகுதி தகுந்தப்பல வேலை கிடைக்குமா? தகுதி அது உனக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்தை சூட்கேஸ் திருப்பி வந்த நாய், உனக்கு தகுதியா? குடியா திரும்ப கேட்டா கட்டா குடிடா. எவ்வளவு குடிவா? நல்லா குடி. சாப்பினால அத்தா வாடா கருப்புசாமி, இது 6ஆம் வீட்டு பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாத்த. அத்தா இவன் என் ஊர்ல பிறந்தா சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா. இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது உங்க குடும்ப கிடையாதா? அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ?
குடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்குதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமாதான் போயிருவாங்க. தச்சா பேசாமறா. சரி சரி, இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். ஏ அது கருப்பா இருக்குமே. வேணா சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருமா? இல்ல பசுமாடா தான் மேப்பேன். வெள்ள பசுமாடா இருந்தா மேப்பா. பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதா? அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க மேல. ஏ எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காண்டோ. ஏண்டா எருமாட்ட தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்குறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்ப நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். காட்டுறேன். ஏனுங்க நாத்த கொலை புடுங்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. அதாங்க. ஏன் மாடலாம் தங்கி இருக்கு? வேணா அந்த மாட்டுக்கு நாய்களா கட்டி வச்சிருவோம். இங்க தங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசுநாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதடா. சரி ஓகே. நான் யூனிஃபார்ம் இட்ட. யூனிஃபார்ம் குடுக்குது இந்த மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ 1 மினிட். இந்தா. இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறவங்களுக்கு இதாடா யூனிஃபார்ம். சரி ஓகே. நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே? எடுத்துக்கங்க. பாரு ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? What of your beautiful chat? Four. Sixer. ஐயோ என்ன? அது கண்ணு, அது மூக்கு, அது வாய், ஐயோ அது கலரு. ஆமா என்னமோ சொன்ன, என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். ஆமா யாரு உங்கள தெய்வம்? அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா. வாட்டிய மூக்கு, வாட்டிய கண்ணம். டார்லிங், உன் ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. ஏண்டா அவ ஸ்வீட்டா இருந்தா என்ன, காரமா இருந்தா என்ன? வேலைக்கு சேர்ந்தன்னைக்கே ரவுசா வேலை வேலைன்னு அலைவீங்க. வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. போடா இங்க வாடா. அது என்ன மூக்கு கீழே 2 ஈ ஒட்டிட்டு இது இருக்குது? ஈ இல்லைங்க, வீரபாபுரம் மீச. பாத்து தும்முனா கீழே வந்துரு போகுது. பொம்பளை கிட்ட பேச மாதிரி மீச வச்சிருக்க. போடா. டார்லிங், போடா, காலையில் போடா. சந்திப்போம். ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. ம், போடி. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க? சும்மா அப்படி இப்படி ஒரு ஜம்ப்ல வந்தோம். ஆத்துல என்று கூட சண்டை போட்டு போட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? மறுக்கவும் சண்டை போடுவா? இல்ல குண்டு போட. சண்டைக்காரனா இருந்தாலும் சாட்சிக்காரனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கறதா நம்ம ஊர் வாங்க. அப்படி தள்ள அருப்பு கோட்டை அல்வாவை. அடங்க அப்பா, இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வெக்கண்டோ வெக்கோ. வரும்போது இளநீ குடிக்கலாம்னு சொன்னா தாகமே இல்லைன்ட்டு இப்ப இந்த குடி குடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா. பார்த்து வைங்க, ரொம்ப எம்படுது. ஐயோ பாத்துட்டேன். உன்ற பேர் என்ன? கருசாமி தெரியாதுங்கண்ணா? நான் இல்லையா? உங்க பேர் தாருங்க சாடையா கேக்குறாருங்க. என்ற பேரு பரு. பருப்பு பறக்காது பேச்சாக்கா? இல்லைங்க, பரு. பருப்பு வைக்கிற பாப்பமாவா? இல்லைங்க, பர்வதங்க. பருவதம் பரமசிவம். பானாக்கு பானா, ஜானாக்கு ஜானா,
டையனாக்கு டையனா ஜாயிண்ட் ஆயிட்டா டண்டனக்கடி 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 நமக்கு டக்கடி நமக்கு டக்கடி நமக்கு டக்கடி. என்ன சமாச்சாரமா வந்தீங்க? அது பர்வதம். இந்த கோலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இத சொல்றதுக்கு தான் சீப்படுத்து வந்தமாக்கா. காலுங்கோ கொலுசுங்கோ. அது ஒண்ணு இல்ல பர்வதம், ஒரு கால் கொலுசோட நீ நடந்தா அது ஒரு காலும் நல்லா இருக்காதுன்னு ஒரு கால் நான் சொல்லாம விட்டனா, நீ மறுக்காய வீட்டுக்கு ஒத்த கால் கொலுசோட வந்து மத்த கால் கொலுசு எங்கடான்னு கேட்டு ஒத்த கால்ல நிக்க கூடாது பாரு. அதனாலதான் நீ விட்டுட்டு போன ஒத்த கால் கொலுச காலங்காத்தால கொடுத்து போலான்னு வந்த. அடங்க அப்பா, இந்த கொலுசுக்கு இத்தனை காலா? குறுக்கால பேசாத. அதுக்கும் ஒரு காலா? ஒரு கால கொலுசு கொடுக்க ஆ! ஒரு கால மீச வச்சு கருக்காலம் வந்து என்ன பயமுறுத்திட்டீங்களே. அங்கேயும் காலா? உங்க காலோட ஈரோட்டுக்கு பேசணுமே ட்ரங்காலு, காலையில சாப்பிட்டமே ஆட்டுக்காலு, வழியில பார்த்தமே 2 மாட்டுக்காலு, பெங்காலுக்கு போய் பொங்காலு சாப்பிட்டமே அந்த காலை சேர்த்துங்க, என் காலை விட்டுருங்க அப்பா. கருப்புசாமி, இப்போ மணி 8:15. காலங்காத்தாலே 6:15 நம்ம செவலக்கால தெற்கால மே போச்சே, அது மேற்கால போச்சா இல்ல கிழக்கால போச்சா நீ குறுக்கால போய் பார்த்து. எங்க போயிட்டாரு அவரு? அவர் குறுக்கால வாய்க்கால பக்கமா போயிருக்கலாமுங்க. அண்ணே, நம்ம ராமசாமி வீடு எதுனே? என்னடா கேட்ட? நம்ம ராமசாமி வீடுனே. டேய், ராமசாமி என்ன பெரிய எம்எல்ஏவா எம்பி வர உடனே சொல்றதுக்கு? எந்த ராமசாமிடா? அந்த ஒத்தக்கால் ராமசாமி, அந்த கட்டக்கால் கூட போட்டிருப்பானே, அம்மா, அந்த பொய் கால் குதிரை கூட ஆடுவானே. ஸ்டாப். அவனுக்கு எத்தனை கால்டா? ஒரு கால்னே. டேய், இனிமே காலை பத்தி பேசாதடா. அதான்டா முக்கியம்டா. ஓடி போடா. டேய், இனிமே இந்த ஊர்ல எவனும் காலை பத்தி பேசாதீங்க, ஃபுல் பாடியை பத்தி பேசுங்கடா. கால் மேல கால் போட்டு பேசி. இனிமே நமக்கு காலே வேண்டாம்ப்பா. சரி வாங்க போலாம். எதையாவது மறந்தாங்க விட்டு வந்திருப்பீங்களே துண்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க 2 பேரும் போய் எடுத்து. இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல, நம்ம 2 பேரும் அப்படி சுத்தி போய் எடுத்துட்டு வந்தா ஒரு கால். இந்த அல்டாப் ஜல்டாப் வேலையில நம்பகிட்ட வேண்டாம். அடேங்க அப்பா. ஏய் பரவணும் பரவணும். எனக்கு வீட்டுக்குள்ளார பூசுக்கணும் வந்துட்டீங்க. வீட்டுல அண்ணன் இல்லைங்க, எனக்கு வேணும். என்ற துண்டை விட்டுட்டு போயிட்டா அதை எடுத்து போலான்னு வந்தேன். அதுக்குள்ள கண்ணாடி முன்னாடி என்னது துண்டு? துண்டு விட்டுட்டு போனா பரவாயில்லைங்க, ஆனா துண்டா விட்டுட்டு போயிடாதீங்க. ஆ?